தமிழ்நாட்டில் இன்று முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் தீவிர பட்டியல் சீர்திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிக்க வருவாய்த்துறை சங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வருவாய்த்துறை கூட்டமைப்பு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ்ஐஆர் திருத்த பணிகள் உரிய திட்டமிடல் இல்லாமலும் போதிய பயிற்சிகள் அளிக்காமலும் கூடுதல் பணியிடங்கள் மற்றும் நிதி வழங்காமல் அவசர கதியில் மேற்கொள்வதற்கு நிர்பந்தம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது அனைத்து நிலை வருவாய் ஊழியர்களுக்கும் கடுமையான பணி நெருக்கடி மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை களைந்திட வலியுறுத்தி இன்று முதல் எஸ்ஐஆர் புறக்கணிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசின் தலைமை செயலர் முருகானந்தம் நேற்று வெளியிட்ட உத்தரவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் உட்பட எந்த ஒரு வடிவில் போராட்டம் நடத்தினாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றால் வேலை நீக்க நடவடிக்கை எடுக்கவும், மருத்துவ காரணமின்றி விடுப்பு எடுத்தால் அல்லது போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்றும், தற்செயல் விடுப்பு எடுக்கவும் அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.